ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். pminternship.mc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் பிஎம் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க கைட்லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, 3/10/2024 அன்னைக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் குறித்து மானிய கோரிக்கையின் போது அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 500 கம்பெனிகள் மூலமாக அடுத்த 5 வருஷத்துக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது. ஸோ 12 மந்த் பார்த்தா நீங்கள் ட்ரைனிங் மாதிரி எடுத்துப்பீங்க, அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. ஜாப் கிடையாது, ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். ஓகே, அந்த வகையில் இந்த வருஷம் 2024-25 ஃபினான்ஷியல் காலாண்டில் 1.5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேருக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் மூலமாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 1,25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க போகிறாங்க. இதுக்கான சேலியன் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் மொத்தமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா 12 மாதம் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. நீங்கள் ட்ரைனிங் மாரி அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்டு ஹை ஸ்கூல். ஸோ நீங்கள் பார்த்தா 10th பாஸ் பண்ணாங்க, 12th பாஸ் பண்ணாங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஸோ நார்மலாக பார்த்தா கிராஜுவேட்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கிராஜுவேட் ஃப்ரம் ஐஐடி, ஐஐஎம்எஸ், நேஷனல் லா யூனிவர்சிட்டிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு இதுக்கு இன்எலிஜிபிலிட்டி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்பிஏலாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள். மாஸ்டர்ஸ் ஆர் ஹையர் டிகிரி முடித்தவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தோஸ் அண்டர்கோயிங் எனி ஸ்கில் அப்ரெண்டிஸ்ஷிப் இன்டர்ன்ஷிப் ஆர் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பார்த்தா ஸ்கில் ட்ரைனிங்கோ அப்ரெண்டிஸ்ஷிப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆனுவல் இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் பார்த்தா பர்மனண்ட்டாகவோ ரெகுலராகவோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்எலிஜிபிலிட்டி. இவங்க எல்லாரையுமே பார்த்தா அப்ளை பண்ண முடியாது, தகுதி இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 500 கம்பெனிஸ் பார்த்தா இப்போதைக்கு இந்த வெப்சைட் மூலமாக பதிவு பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட டாப் 500 கம்பெனிஸ் இடம்பெறாங்க. உங்களுக்கு தேவையான கம்பெனிக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிடிச்ச கம்பெனிங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா சப்போர்ட் அண்ட் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் ஏ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம். டீட்டெயில் ஆஃப் த சப்போர்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அண்ட் ஃபண்டிங் பேட்டர்ன் அண்டர் த ஸ்கீம் ஆர் கிவன் பிலோ. அதாவது டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிறாங்க. மந்த்லி, அதாவது மந்த்லி 5,000 ரூபாய் பார்த்தா கவர்மெண்ட் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 12 மாதத்துக்கு மந்த்லி 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக சேரணும். ஆதார் மூலமாக சேர்ந்துடும்.
எவ்ரி மந்த் த கம்பெனி பேஸ்ட் ஆன் த அட்டனன்ஸ் அண்ட் ரிலேட்டட் கம்பெனி பாலிசி ரிகார்டிங் குட் கான்டாக்ட் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 500 ரூபாய். அது வந்து பார்த்தா ஸோ 4500 ரூபாய் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக 500 ரூபாய் அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மந்த்லி 5000 ரூபாய் அவங்க நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபார் இன்சிடென்ஷியல் ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் முதற்கட்டமாக 6000 ரூபாய் உங்களுக்கு ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 6000 ரூபாய் வந்து உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. மாதம் 5000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தவிர்த்து ஒன் டைமாக 6000 ரூபாய் உங்களுக்கான பெனிஃபிட் ஸ்கீமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் காஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிரதான் மந்திரி ஜீவன் யோதியா பீமா அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் பண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் இருக்கிறவங்க இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் பற்றி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் எந்த ட்ரேடில் விருப்பம் இருக்கோ அதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி நீங்கள் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேஸில் அந்த உங்களுடைய பர்சன்டேஜ் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த வெப்சைட் வந்து சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க பதிவு பண்ணுறதுக்கும் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் பண்ணுறதுக்குமோ ஒரு போர்ட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் இந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கம்பெனிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இருந்தால் போதுமானது. ஜாப் ஸ்டேட்டஸ் வந்து நாட் எம்ப்ளாய்டு ஃபுல் டைம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 லட்ச ரூபாய்க்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்கும். யாரும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது. தான் பேசிக் எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் 12 மந்த் உங்களுக்கு வந்து பார்த்தா டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. மந்த்லி ஸ்டைஃபண்டாக 5000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன் டைமாக 6000 ரூபாய் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கான பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ பல்வேறு டாப் கம்பெனி கண்டிப்பாக வராங்க. எந்தமான கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்னர் கம்பெனின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான கம்பெனிலாம் கொடுத்துருப்பாங்க. ரிலையன்ஸ் இருக்குது, டாடா கன்சல்டி கொடுத்துருக்காங்க, ஆயில் கம்பெனி, நிறையா பேங்க் கம்பெனிஸ் இருக்காங்க. உங்களுக்கு எதில் வேணுமோ உங்கள் நியரஸ்ட்டாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீம்லாம் அப்ளை பண்ண பாருங்கள். டோட்டலாக 500 டாப் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ரெண்டிஸ்ஷிப்கான ப்ரோக்ராம் தான். இந்த வருஷம் 1,25,000 பேரை எடுக்கிறாங்க. அப்ளை பண்ண பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிற கொஷினில் வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான டவுட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் போய் ட்ரைனிங் ஆக பாருங்கள். ட்ரைனிங் ஆனீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வெளில வந்து ஒர்க் பார்க்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.